வணக்கம். ஔவை சொன்ன மொழியாம் இதில் நம்ம 9வது வாசகம் பார்க்க போகிறோம். வெகு எளிதில் புரியக்கூடிய ஒரு வாசகம் தான். ஒரே ஒரு சொல் மட்டும் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஐயம் இட்டு உன், இதுதான் அந்த வாசகம். ஆத்திச்சூடியில் 9வது வாசகம். ஐயம் இட்டு உன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐயம் அப்படிங்கிறது தான் பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயம் வரும். அது என்ன ஐயம் இட்டு உன் அப்படிங்கிறதுக்கு? ஐயம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நேரடியாக கொச்சாக ஒரு மீனிங் சொன்னால் பிச்சை, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பிச்சை இட்டு உன் அப்படின்னு சொல்கிறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் இது அவங்க அதுதான் அர்த்தம். ஆனால் அதை அவங்க சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அதுலேருந்து வெளியே வந்து ஐயம் இட்டு உன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராரு, அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு போடுவேன் எப்படி பிச்சைன்னு சொல்ல முடியும்? ஆக பிச்சை மட்டுமே இல்லை, விருந்தாளிகளுக்கு தருவது கூட ஐயம் தான். அதற்கும் ஐயம் தான் பேர். பிச்சை என்பது யாரோ ஒரு வந்து மன்றாடி கேட்டு நம்ம தருகிறோம் அப்படி முடிஞ்சிடும். அப்படி இல்லை, இவர் மன்றாடி கேட்டு வரவில்லை. நம்ம பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு விருந்தாளியாக வந்திருக்காரு, ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு, வேற யாரோ ஒரு அபூர்வமான மனிதர் வந்திருக்காரு, அவருக்கு நாம் செய்கிற விருந்தோம்பல் கூட ஐயம்னு தான் வரும். அதனால் ஐயம்ங்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் குறிக்கும். பிறருக்கு தருவது எல்லாமே ஐயம் தான், அதில் வந்து விடும். ஆக இந்த ஐயம் இட்டு உன் அப்படிங்கிறதுக்கு என்ன நேரடியான பொருள் அப்படின்னா, பிறரை சாப்பிட வைத்து விட்டு பிறகு சாப்பிடுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை ஐயம் இட்டு உன் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் இது ஏற்கனவே நம்ம பல முறை பார்த்துருக்கோம். பழங்கால தமிழ் இலக்கியங்களில் தொடர்ந்து சொல்லிகிட்டே வராங்க. பிறருக்கு சாப்பிட்டுட்டு நாம் சாப்பிடணும், விருந்து புறத்த தானூன்றல் சாவா மருந்தடின்னு வேண்டர் பாட்டல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அதாவது நமக்கு வேண்டிய ஒரு விருந்தாளி ஒரு வெளியே இருக்கும்போது அவர் விட்டுட்டு நம்ம மட்டுமே சாப்பிட்றதுங்கிறது அது அமிர்தமாக இருந்தால் கூட தவறு தான், கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாமே விருந்தோம்பலில் வரக்கூடிய விஷயம்தான். எவ்வளோ விருந்தோம்பலில் தொடர்ந்து சொல்லிகிட்டே வராங்க, மற்றவங்க கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை திருக்குறள் முன்வைக்கிறது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் வகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படிங்கிறாரு. அதாவது நீங்கள் என்னதான் பல நூல்களில் பார்த்து பல தர்ம நியாயங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டிருந்தால் கூட எல்லாத்துக்கும் தலையாது எது அப்படின்னு பார்க்கும்போது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், அதுதான் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். அதாவது எல்லாருக்கும் பகுத்து உண்டு, எல்லா உயிர்களும் நம்ம வளர்க்குறோம் இல்லையா, காப்பாற்றுறோம் இல்லையா, அதுதான் மிக முக்கியமானது. எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்ம பண்ணணும், அதுதான் எல்லா உயிர்களையும் வளர்ப்பது தான் மிகச்சிறந்த தர்மம், அதுதான் மிகச்சிறந்த நீதி நியாயம் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க, ஐயம் இட்டு உன். இந்த ஐயம் என்பதற்கு எல்லாருக்குமே நம்ம சொன்ன மாதிரி இது வந்து பிச்சை அல்லது தர்மம் தானம் அப்படிங்கலாம் தாண்டி நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு உதாரணம் வந்து சந்தேகம். அதுதானே ஐயம் அப்படிங்கிறது. இதற்கு இணையாக கொன்றை வேந்தல் ஔவையாரே பயன்படுத்துகிறாங்க. ஐயம் புகினும் செய்வன செய் அப்படின்றாங்க ஒரு இடத்துல. இதற்கு இணையாக சொல்கிற போது ஐயம் புகினும் செய்வன செய், அது பற்றி விரிவாக நம்ம கொன்றை வேந்தல் பார்க்கலாம். அப்படியான அர்த்தம், சந்தேகம் வந்தால் கூட செய்ய வேண்டிய செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். ஆக ஐயம் என்பது சந்தேகம் என்கிற அந்த ஒரு பொருள் தான் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இந்த ஒரு இடத்துல மட்டுமே இந்த தானம் தர்மம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதனால சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயம் இட்டு உன் அப்படிங்கிறது, ஐயம் இட்டு அப்படிங்கிற புட்டு கொஸ்டின், புட்டு டவுட். அதான் நீங்கள் எது சாப்பிட்டாலும் அதை பற்றி முதல்ல கேள்வி கேட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் சாப்பிடுங்கிற மாதிரி ஒரு விளக்கம் சில பேர் கொடுக்குறாங்க. நேரடியாக அது மாதிரி விளக்கம் அதில் இல்லை. அதனால் மறைமுகம் ஒரு விளக்கம் சில பேரில் சொல்லப்படுகிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எது சாப்பிட்டாலும் அது ஆரோக்கியத்துக்கு நல்லது தானா, நமக்கு நல்லது தானா, இந்த சமுதாயத்துக்கு நல்லது தானா, இதனால் யாருக்கும் கெடுதி வராமல் இருந்திருக்கிறதா, நமக்கு நல்லது செய்கிறதா, நமக்கு எதுவும் கெடுதி செய்யாமல் இருக்குமா, இதுமான பல கேள்விகள்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சில விளக்கம் சொல்கிறாங்க சில பேர். ஏன்னா அந்த ஐயம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த ஐயம் என்பதற்கு அச்சம் என்பது இல்லாமல், பிச்சை என்பது இல்லாமல் இன்னும் பல்வேறு விளக்கங்களை சொன்னாலும் கூட நேரடியாக சொல்வது என்ன அப்படின்னா, பிறருக்கு எதன் தந்து விட்டு அதன் பிறகு சாப்பிடுங்கள், அவ்வளோதான் மிக முக்கியமானது. சரி, இப்போது இதில் என்ன வருதுன்னா, இந்த ஐயம் விட்டு அப்படிங்கிறத ஒரு ப்ரீ கண்டிஷனாக ஒரு முன் நிபந்தனையாக ஔவையார் வைக்கிறாங்க. சாப்பிடுங்க, அது ஒன்றும் முக்கியம் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதுக்குள்ள ஐயம் விட்டு ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை செய்யாமல் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய முன்னிபந்தனை. முன்னிபந்தனைன்னு அதுதான், இதை செய்தால்தான் அடுத்ததை செய்யலாம் அப்படிக்கு பேர் தான் முன்னிபந்தனை. இது ஒரு சாய்ஸ் இல்லை, நமக்கு கூட விருப்பப்படி செய்கிறது இல்லை. விருப்பப்பட்டால் நம்ம இதை செய்யலாம், இல்லைன்னு தூக்கி போட்டுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், அப்படி இல்லை. ஆனால் இது எப்படி மாறி இருக்கு, இன்னைக்கு நடைமுறையில் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, பிறருக்கு இட்டு விட்டு நாம் சாப்பிட வேண்டும்ங்கிறத மாறிட்டு நம்ம சாப்பிட்டு போக மிச்சம் இருந்தால் மற்றவங்க கொடுக்கலாம், அப்படிதான் இப்போ மாறி இருக்கு. இன்னைக்கு நடைமுறை அப்படிதான் இருக்கு. கிராமங்கள்லாம் ரா பிச்சைன்னு சொல்லுவாங்க. இரவு நேரங்களில் வந்து பிச்சைக்காரர்கள் வருவாங்க, கேட்பாங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்கும்போதே எல்லாரும் வீட்டிலேருந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இன்னும் சாப்பாடு ஆளப்பா, அப்புறம் வாப்பா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்கள் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. நேரடியாக அர்த்தமே அதுதான், நாங்கள் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல, சாப்பிட்டு முடிச்சப்பறம் தான் எதுவும் மிச்சம் மீதி இருக்குமான்னு தெரியும், அப்புறம் வா அவனுக்கு கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, அப்படி இல்லை, நம்முடைய தமிழ் நெறி அப்படி சொல்லவில்லை.
பிறருக்கு தருவதை முதலில் வைத்து விட்டு தான் சாப்பிடுவதை இரண்டாவதாக வைக்கணும். அதுதான் முன் நிபந்தனைன்னு பேர். இது செஞ்சுட்டு தான் அது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெகுவாக தள்ளி வந்துட்டோம், வந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். யோசிச்சு பாருங்க, அப்படி இல்லவே இல்லை. நம் வீட்டிலே நம் வீட்டில் கூட பணியாளர்களுக்கு தருவதாக இருந்தால் கூட, நம்ம வீட்டில் வேலைக்காரங்க இருந்தாங்களா அவங்க தருவதாக கூட எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு மீதி இருந்தால் அது கொடுப்போம். நாம் எல்லாம் சாப்பிடுவோம், நமக்கு அது பிடிக்கல அப்படின்னா வேற ஒருத்தர் கொடுப்போம். வாங்கி மிக நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு, அப்படியே உள்ளே வச்சுட்டோம், இதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு தோணுச்சுன்னா அதை எடுத்து வேற ஒருத்தர் கொடுக்கலாம். எப்படி மாறி இருக்கு பாருங்க சமுதாயம், அன்றாட வாழ்க்கையில மாறி இருக்கு பாருங்களேன். ஆனால் ஔவையார் சொல்கிற முன்னே வந்து ரொம்ப அபாரமான நிபந்தனை. முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் இப்போ நம்ம அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் ஆச்சரியமான விஷயம். இப்போது இதை நாம் நடைவில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு நாம் அழையாத ஒரு விருந்தாளி, மிகவும் வேண்டப்பட்ட ஒருத்தர் வரா வச்சுக்கலாம், மிகவும் பெரிய அளவில் மதிக்கக்கூடிய ஒருவர் வராரு, கூப்பிட்டு பார்த்து 10 கூப்பிட்டு அப்புறம் 11 கூப்பிட்டு நமக்காக அவர் வராரு வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம பண்ணியிருக்கிற மிகச்சிறந்த விஷயங்கள்லாம் முதல்ல அவருக்கு கொடுத்துட்டு அப்போ தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அவர் நம்ம வீட்டுக்கு வரதே ரொம்ப பெரிய விஷயமாகவும் சாப்பிட்றதே நமக்கு ரொம்ப பெரிய ஒரு பாக்கியமாக நினச்சிட்டு இருக்க போது நம்ம இதை பண்ணுறோம். இதே பிறருக்கு நம்ம பண்ணுவதில்லை. சாதாரணமானவன் என்று சிலரையும் மிகவும் வேண்டியவர்கள் என்று சிலரையும் நம்ம பிரித்து பார்க்கிற பொழுது, மிகவும் வேண்டியவர்களுக்கு நம்ம அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கூட அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்போ தான் நம்ம சாப்பிட்றோம். ஆக இது ஒரு அன்பின் வெளிப்பாடாக வருகிற போது, நாம் அது மீது மரியாதை வெளிப்பாடாக வருகிற போது, முதலில் அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிட்றோம். அந்த நடைமுறை இன்னும் வச்சுட்டு இருக்கோம். இது எல்லாருக்குமானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவரோட இந்த வாசகம் சொல்கிறது. ஐயம் இட்டு உண் அப்படிங்கிறதுல மூன்றாவது மிக முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது. இந்த எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பிச்சை போடுறது அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும், நீங்க பாத்தீங்க. ஆனால் ஈடுதல் அப்படிங்கிற அந்த வார்த்தை மிக முக்கியமானது. இது ஐயம் போட்டு ஒன்று இல்லை, ஐயம் இட்டு உண். இடுதல் அப்படிங்கனாலே அதில் ஒரு பணி வந்து சேர்ந்தாக வேண்டும். நாம் போடுறோம், அவங்க சாப்பிட்றாங்க, அதெல்லாம் எப்படி வேணால் அவரை ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான் இப்போ பல இடங்கள் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்க்குறோம், விருந்தாளிகளுக்கு பரிமாறுகிற போது, அவங்களுக்கு உபச்சாரம் செய்கிற போது, அவருக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது நல்லது கிடைக்குமா, நமக்கு அவங்க முன்னாடி எனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கிறதா, அட்வான்டேஜ் இருக்கிறதா பார்த்துட்டு அதை வைத்தான் நம்முடைய அன்பின் நம்முடைய மரியாதையின் வெளிப்பாடும் இருந்திருக்கிறது. அதெல்லாம் விட்டு வெளியே வந்து நீங்கள் இடுவது ஐயமாக இருந்தாலும், அதாவது நீங்கள் இடுவது பிச்சையாக இருந்தாலும், தானமாக இருந்தாலும், தர்மமாக இருந்தாலும், அதை இடுவதுதான் முறையானது. அதாவது போடுவதில்லை. ஐயம் இட்டு அதன் பிறகு உண்போம். அதுதான் மிகச்சிறந்த தமிழ் நெறி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.